Hey guys, இது கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ். நம்ம ஊரு புள்ளிங் வாஸ்க்குலாம் டஃப் கொடுக்குற வகையில வடக்கு நண்பர்களும் வெளிநாட்டுக்காரங்களும் மண்டையில முரட்டு சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதோட நிறுத்திக்கோங்க. அந்த ஹேர் ஸ்டைல ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஃபன்னான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ண ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. இந்த மண்டையை எங்கேயோ பார்த்த போல இருக்கே. இது அதுதானே? நீங்க இந்த மண்டையை எங்கேயாச்சும் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கோம். எங்க? பாத்தீங்களா? இந்த வடக்கே நம்மளோட வைகை புயல் வடிவரோட ஹேர் ஸ்டைல தான் இன்ஸ்பிரேஷனா கொண்டு வச்சிருக்காரு. ஏன்டா அவன் எதையும் இன்ஸ்பிரேஷனா கொண்டு ஹேர் ஸ்டைல் வச்சிட்டு இருக்கா. இந்த பைபிளே பாருங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் இன்ஸ்பிரேஷனா கொண்டு மண்டையை வெட்டிட்டு இருக்கான். நீங்க ஏதாவது கடையில ஜாமான் வாங்க போனீங்கன்னா கையில கூட எடுத்துட்டு போனா கவலையா படாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல பண்ணிட்டு போங்க. ஜாமான்லாம் வாங்கி அதுக்குள்ளே நீங்க வச்சுட்டு வந்துடலாம். என்னடே எப்படா இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க? கூட மேல கூட வச்சு கூட நூறு போறவளே அண்ணே அங்க ஒரு நம்ம பாத்துட்டு பாருங்க. இல்ல வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். அது ஒண்ணுமில்ல, பையனுக்கு மீசை மூஞ்சில தான் முளைக்கலையேன்னு அட்லீஸ்ட் மண்டையிலாச்சும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி மண்டையில மீசை வளர்த்து வச்சிருக்கான். அட கன்றாவியே, என் உயிர் போகும்போது என் கண்ணுல ஒரு சொட்டு பயம் இருக்க கூடாது. என் உதட்டுல சிரிப்பு இருக்கணும். என் கை மீசைய முறுக்கிக்கிட்டு இருக்கணும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இந்த ஹேர் ஸ்டைல் பேரு பாப்கார்ன் ஹேர் ஸ்டைலா. இதுல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க மண்டையை ஒரு சட்டி போல ஆக்கி அதுக்குள்ள பாப்கார்னை போட்டு உப்பு போட்டு மேல ஒரு சில்வர் ஃபைல தூவி அதை கொஞ்சம் ஹீட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சுட சுட சுவையான பாப்கார்ன் ரெடி. யாரா நீங்களா? மச்சான் யாரா இவனுங்க? எங்க இந்திரா வந்துக்கறானுங்க? இன்னொருத்தங்க இருக்கா, நீ எங்கடா அவன்? அவன் ஒரு கலர் கோழி குஞ்சு மச்சான், அவன் நான் பாத்துக்கிறேன் விடு. ரைட். பொங்கலுக்கு வாசல்ல கலர் கோலமாவு போடுற மாதிரி என்னடா அவன் மண்டையில ஹோல் கொண்டாடிட்டு இருக்க? என்னடா மண்டை இது? டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி. இத பார்த்தா எல்லாருமே சிரிப்பு வருது. பாத்ரா எவனாச்சும் கலர் கோழி குஞ்சு நினைச்சு புடிச்சிட்டு போயிட போறான். நெருப்புடா, இனிமே நீ ரெடிமேடு அடுப்புடா. மொட்டை மாட்டில கிரவுண்ட் வச்சு பாத்துருக்கேன். ஆனா மொட்டை மாட்டில கிரவுண்ட் வச்சு இப்பதான்டா பாக்குறேன். ஆனா ஒண்ணு, தம்மா துண்டு மண்டையில ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தை கட்டிட்டியே, வேற லெவல்லையா நீனு? வேற லெவலுங்க நீங்க, வேற லெவல். ஸ்ட்ராபெரி பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களான்னு தெரியல. ஆனா இந்த ஸ்ட்ராபெரி மண்டையை யாருக்காச்சும் பிடிக்குமா தெரியலையே. ஸ்ட்ராபெரி மண்டையை தானே பாத்தீங்க, அப்படியே கொஞ்சம் இந்த ஐஸ்கிரீம் மண்டைங்களையும் பாத்துட்டு போங்க. வாங்க சார் வாங்க, எங்க கிட்ட எல்லா ஐஸ்கிரீம் மண்டையும் இருக்கு. ஸ்ட்ராபெரி மண்டை வேணுமா? ஸ்ட்ராபெரி மண்டை இருக்கு. வெண்ணிலா மண்டை வேணுமா? வெண்ணிலா மண்டை இருக்கு. பட்டர் ஸ்காட்ச் மண்டை வேணுமா? பட்டர் ஸ்காட்ச் மண்டை இருக்கு. இது என்ன மண்டைனே தெரியல, ஆனா அதுவும் இருக்கு. ஆமா, நீங்களா யாருடா? நாங்க யாரா? ஏண்டா உங்ககிட்ட ஃபேஷியல் தானே பண்ண வந்தா, அதுக்கு ஏண்டா வந்து சாமியார் விபத்து அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க? கிரீம் காளி சூலி ஹோலி. டேய் என்னடா அவன் மண்டையை கொளுத்தி விளையாண்டிட்டு இருக்க? எரியுதடி மாலா, ஃபேன போடு. அது மண்ணெண்ண கேள்றோம் மடையா, மண்ணெண்ணயா நான் கூட இந்த பையன் பரவாயில்லையே நல்லா தான் முடி வெட்டிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சேன். ஆனா லாஸ்ட்ல அந்த முடி வெட்டுறவரு பண்ணாம பாருங்க ஒரு பெரிய சம்பவத்தை. செம்மையாகிறப்பா. ஏய் சூப்பரா இருக்கிறப்பா. எங்க திரும்புங்க. கர்ம கர்ம. ஐயா முடி வெட்டவரே, எவனாச்சும் ஒரு இழிச்ச வேங்க எடுத்துட்டா இப்படி அவ தலையில தபாலா வாசிப்பீங்க. தம்பி பாக்ஸ் கட்டிங் இருக்குல்ல, அது போல இது புது ட்ரெண்ட், கப்பு கட்டிங்.
பாப்பா போன வாரம் ஹேர் ஸ்டைல பார்த்து நாய்கள்லாம் துரத்துச்சுன்னு சொன்னியே, இப்ப பாரு நாய் போலவே ஹேர் ஸ்டைல வச்சுட்டேன். இனிமே உன்னை எந்த நாய் துரத்துதுன்னு நானும் பாக்குறேன். ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். Thanks for watching.